अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद लक़द क़ाल अल्लाह तआला फ़ी मक्तबिल तंज़ील अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नास उ'बुदू रब्बकुमुल लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह क़ूलू क़ौलन सदीदा व युस्लिह लकुम अमालकुम यग़फिर लकुम ज़ुनूबकुम व युतिउल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்ற அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இந்த உலகில் பெரும்பான்மையான மக்கள் படைத்த இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ளாமல், அவனை வணங்காமல், அவனுக்கு கட்டுப்படாமல் தங்களது மனோச்சைகளையே தெய்வங்களாக ஆக்கி அதற்கு வழிபாடுகள் செய்கின்ற நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் போன்ற ஈமான் கொண்டவர்களை படைத்த இறைவன் யார், அவனை எவ்வாறு வணங்க வேண்டும், அவனுக்கு எவ்வாறு கட்டுப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறிய இறை வேதத்தோடு நம்மை இந்த பூமியிலே விட்டு வைத்திருக்கின்றார். அப்போ அல்லாஹ் நம் மீது சில பணிகளை சுமத்துகின்றான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து விடாது. அந்த பொறுப்பை உணர்ந்தவர்கள் சரியான முறையில் அந்த பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது
அதற்கான மாபெரும் பொக்கிஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனச்சோலைகளை வழங்குகின்றார். எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பொதுவாக சொன்ன செய்தி என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரா வ நதீரா. நபியை நாம் உண்மையின் கூடிய நன்மாராயம் கூறுபவராகவும் இன்னும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோமே அனுப்பியுள்ளோம். வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபி ஸைர். நரகவாதிகளை பற்றி உங்களிடம் நான் கேட்க மாட்டேன், விசாரிக்க மாட்டேன், பயப்படாதீங்க. உங்களுடைய பணி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அக்கிரமம் செய்யும் பொழுது, அநியாயம் செய்யும் பொழுது இந்த மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இன்னும் அதற்கு அடிபணிந்தவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை உண்டு நன்மை ஆராயும் கூறுங்கள். ரெண்டே விஷயம்தான். இதை சொல்லிட்டா உங்கள் வேலை முடிஞ்சு வச்சு, இதுக்கு தான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருக்கு அழகான ஒரு கட்டளையிடுகின்றார். பொதுவாகவே நாம் எல்லாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம் மீது எதை கடமையாக்கியிருக்கின்றானோ அதை செய்வதில் நாம் கவனம் செலுத்துவது இல்லை. இந்த பூமியில் நம்மளை ரப்பு வச்சிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இனி நபி கிடையாது. நல்லா விளையாடுங்க. எப்போவெல்லாம் ஒரு விஷயம் நமக்கு அருள்கொடையாக இருக்குமோ அதை நாம் பற்றி கொள்ளாவிட்டால் அதே நமக்கு பெரும் சோதனையாகிவிடும். இப்போ படைச்ச இறைவனை வணங்குறது அருள்கொடையா இல்லையா? படைச்ச இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குவது அருள்கொடையா இல்லையா? அல்லாஹ் யார் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது அருள்கொடையா இல்லையா? அல்லாஹை வணங்க வேண்டும் என்பது மனது சொல்கின்றது, இது அருள்கொடையா இல்லையா? இதன் பின்பும் யார் இதை செய்யவில்லையோ அவர்களுக்கு பெருவேதனை இருக்கிறது. அப்போ அருள்கொடை நாம் அதை எடுத்துக்கொள்ள தவறினால் பெரும் சோதனையாக மாறிடும். நீ வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சூடாக சாப்பாடு பரிமாறப்படுது, 2 நாள் கழிச்சு சாப்பாடு வச்சுட்டு ஃப்ரிட்ஜெலாம் இல்லை, வெளியிலே வச்சது 2 நாள் கழிச்சு என்ன ஆகும்? கெட்டு போயிடும். இது கண்ணுக்கு தெரியுது, சாப்பாடு கெட்டு போகிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியுது. அல்லாஹ்வுடைய அருள்கொடையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் கிடைக்கும். ஆனால் யார் அதை உணர்ந்து கொள்கின்றார்களோ, யார் அதை பற்றி கொள்கின்றார்களோ அவர்கள் சுவனத்திற்கும், யார் அதை உணரவில்லையோ, யார் அதை பற்றி பிடித்து கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வை மறந்து விட்டார்களோ அவர்கள் நரகத்திற்கும் செல்வார்கள். ரெண்டே விஷயம்தான். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு விடிஞ்சு அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வழக்கமாக வேலை தான் பார்க்கும். கேட்டால் என்ன செய்வோம்? என் ஜான் உடம்பில் ஒரு ஜான் வயிறுண்டு. இந்த ஒரு ஜான் வயிறுக்கா பாடுபட தான் விட்டுட்டு போகிற சொத்துக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். விட்டுட்டு போகிற சொத்துக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? நம்ம உணவுக்காகலாம் செய்யலை, கஷ்டப்படலை. அதுக்காண்டி சம்பாத்தியம் பண்ணுறது தப்பானட்டா இல்லை. எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுபவர்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இந்த பூமியில் எவ்வளோ பெரிய ஆட்சியும் செய்யலாம். மிகப்பெரிய ஆட்சியும் அதிகாரமும் பெரும்படையும் கொடுக்கப்பட்ட ஃபிரௌன், அவனை அல்லாஹ் கொடுங்கோலனுக்கு முன்னுதாரணமாக்கி மூழ்கடித்தான். யாருக்கும் கொடுக்கப்படாத நல்லாட்சியை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தனது பிரியமான அடியார்கள் ஒருவராக உயர்த்தி காட்டினான். 2 பேருக்கும் யார் கொடுக்காதான் கொடுத்தான். ஆனால் நடந்து கொண்ட விதம், பயந்து கொண்ட விதம், பயன்படுத்திய விதம், அல்லாஹ்வை அறிந்து கொண்ட விதம், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த விதம், இதில் ஒருவர் உயர்ந்தவராகவும் ஒருவன் தாழ்ந்தோரில் தாழ்ந்தவனாகிவிட்டான். ஆக மொத்தம் அல்லாஹ் எல்லோருக்குமே 2 வாய்ப்புகளை வச்சிருக்கிறான். கொஞ்சம் அறிவோடு சிந்திச்சு அல்லாஹ்வுக்கு அஞ்சிய நிலையில் சிந்தித்தால் நமது சிந்தனை சீர்பட்டு விடும். எப்படி சிந்திக்கணும்? அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த நிலையில், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலையில் சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்மீது அல்லாஹ் காட்டிய அருள்கொடை தெளிவாக தெரியும், பற்றி பிடித்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றாரு தெரியுமா? பலில்லாஹ தஅபுது வகுன் மினஷ் ஷாகிரீன். எனவே நபியே,
நீர் அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிபணிவீராக, மேலும் நன்றி செலுத்தும் அடியார்களோடு நீர் ஆகிவிடுவீராக. அல்லாஹ் தூதருக்கு அல்லாஹ் அழகான ஒரு கட்டளை தான். நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிபணியணும். அப்படின்னா என்ன, இதுக்கு முன்னால் வசனத்தை சொல்லுதான், நீங்கள் மக்கள்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் இப்படி சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்ம சில பேர் கேட்டால் சொல்லுவோம், நாங்கள் தொழுதானே கொஞ்சம் நமக்கு ஒர்க்கு டைட்டாக இருக்குது, எதுக்காக ஒரு காரணம் நோம்பியாக வைக்கல, கொஞ்சம் வேலை கடினமாக இருக்குது, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வசதி இருக்க ஒரு உம்ரா போய்ட்டு வரலாமல் நினைக்கிறேன், டைம் கிடைக்க மாட்டேக்கு, ஹஜ்ஜும் உங்கள் மேலே கடமையாயிருச்சு, எனக்கும் ஆசை தான் இருக்குது, எல்லாத்துக்குமே அவன்கிட்ட சாக்கு போக்கு காரணம் தான் இருக்கும். நீ மவுத்தாயிட்டா மலக்குன்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்து உம்ராக்கு போனியாப்பா, உம்ராக்கு போனால் தான் உன்னை மவுத்தாக்குன்னு சொல்லுவாரா, நீ ஹஜ்ஜி நிறைவேற்றினால்தான் உன்னை கைப்பற்றுவேன்னு சொல்லுவாரா, நீ தொழுது நிலையில் தான் உன் ரூஹ் எடுக்கப்புறம் சொல்லுவாரா? இல்லை, அல்லாஹ் விதித்த நேரத்தில் இட்ட கட்டல் வந்து நிற்பார், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த லிஸ்ட்டை கையில் தருவார், வாசிச்சு காட்டுவார், நீ போகும் இடம் இது என்பதை அறிவிப்பார், ரூபாய் வாங்கி சென்று விடுவார். மனுஷனுக்கு மனுஷன் பேசுகிற மாதிரி மலக்குள் மௌத்துட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்கிட்ட போய் ஒரு மலக்குள் மௌத்துட்ட கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு வாங்களேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அப்படி எப்படி ஆஃபீஸ்லாம் போட்ட மாதிரி கிடக்கு, நிறையா ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. அவர் சொல்லுவார், உன் ஃபைலே க்ளோஸ் ஆகிடுச்சுடா மடையா, உன் ஃபைலே க்ளோஸ் ஆகிடுச்சு, இனி பேசுறதுக்கு இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வாயை பூட்டி போட்டு ரூவை பிடிங்கிட்டு போயிடுவார். ஊதப்பட்ட உடனே அனைவரும் எங்கு விழுந்தாங்களோ அங்கேருந்து எழுந்து பார்ப்பாங்க, நாம் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, விசாரணைக்காக போக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்குறாங்க, முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும் எவ்வளோ வித்தியாசம் என்று, எவ்வளோ நேரம் அப்படின்னு. அல்லாஹ் சொன்னாங்க, அது அல்லாஹ் அறிஞ்சவை, இருந்தாலும் நீ கேட்டதுக்காக சொல்ல 500 வருடங்கள் அல்லாஹ்வுடைய கணக்குலன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு நாள் என்பது நமக்கு 50,000 வருடம், அதை நம்ம தான் கணக்கு பார்த்துக்கிடணும். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய நாளில் நம்மளுடைய கணக்கில் என்னது 50,000 வருடம். ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த 500 வருடம் என்பது நம்மளுடைய கணக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய கணக்கு. அப்போ அந்த நீண்ட ஒரு நேரம் நம்மளுடைய கபர் வாழ்க்கையில் இருப்போம், பர்சக்கில் இருப்போம், அதில் ஒன்று சுகமாக இருப்போம், இல்லை என்றால் கடும் அதாபில் வேதனையில் இருப்போம். அப்படி ஒரு நாள் உங்களுக்கு இருக்கிறது, இரண்டாவது வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அவன் புரிந்த நற்செயலுக்கேற்ப அந்நாளில் கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். ஆகைய அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான நிலை என்ன என்பதை நாளைக்கு மறுமை நாளில் 2 அணிகளாக மக்களை என்ன செய்வான், அல்லாஹ் பிரிச்சுருவான். 2 தரப்பாக பிரித்து விட்டு அதில் ஒவ்வொரு குழுக்களாக எல்லாம் பிரிப்பான், தனித்தனி குழுக்களாக பிரிப்பான். ஒன்று வலது பக்கம் உள்ள குழுக்கள், இன்னொன்று இடது பக்கம் உள்ள குழுக்கள். இடது பக்கம் உள்ள குழுக்களை வந்து சொல்லுவான், நீங்கள் என்ன செய்ய போக வேண்டிய இடம் வந்துருச்சு, நீங்கள்லாம் போகலாம் என்று நரகத்தை நோக்கி போக சொல்லும் பொழுது அவர்கள் நரகத்தை பார்ப்பாங்க. நரகம் இவர்கள் பார்க்கும் பொழுது நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும். நரகத்தினுடைய வாசல் திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பயங்கரமான காட்சியை இவர்கள் நினைச்சுவாங்க, பார்த்துட்டு மிரண்டு ஓடுவதற்காக நினைப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல இருந்து அவங்களால போக முடியாது. அப்போ வானவர்கள் அவரிடத்தில் நினைச்சுவாங்க, பேசுவாங்க, இப்படி ஒரு நாள் வரும்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிப்பதற்கு உங்களிலிருந்து இறைத்தூர்கள் வந்தாங்களா என்று கேட்பார்கள். அப்போ எல்லாரும் ஆமாம் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்தார்களா? ஆம், ஓதி காண்பித்தார்கள். நீங்கள் அதற்கு செவிசாத்தீர்களா? இல்லை. எனவே உங்களுக்கான இடம் இதுதான், உள்ளே செல்கள் என்று சொல்லும் பொழுது இவனால் உள்ளேயும் போக முடியாது, தப்பவும் முடியாத சூழ்நிலையில் அவன் பயங்கரமான கத்தல் கதறலோடு நிற்பான். காட்சியை பார்த்ததுக்கு தான், நரகத்தினுடைய காட்சி வாசல் திறக்கப்பட்டு பார்க்கறதுக்கு தான், இதுக்குள்ளே தான் போக போகிறோம் அப்படின்னு, இதுக்குள்ளே தான் போக போகிறோன்னு சொல்லி அது நினைக்கும் போதே அவன் அவ்வளோ கடுமையாக கஷ்டப்படுவான். அப்போது அவங்கள்ட்ட கூறப்படும் நுழையுங்கள், அவங்கள்ட்ட சொல்லப்படும் நுழையுங்கள், கீழே இதுகுலு அபுவாப ஜஹன்னம், அவரிடம் கூறப்படும் இந்த வாசலில் நீங்கள் நுழையுங்க, ஹாலிதீன ஃபீஹா, அங்கே போய் நிரந்தரமாக இருங்க, ஃபபிக்ஸ மஸ்வத்துல் முத்தகப்பிரீன், நீங்கள் பெருமை அடித்து கொண்டு பூமியில் இருந்தீங்களே, அல்லாஹ் வணங்காமல் அதற்கு கிடைத்த கூலிதான், அதற்கு கிடைத்த தண்டனை தான் இது, இந்த வாசலிலே நுழைங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். அவர்கள் அப்படியே பிரமிச்சு போய் நிற்பாங்க, ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை, இப்படி மாட்டிக்கொண்டோமே என்று. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்தான், யாரெல்லாம் இறைவனுக்கு மாறு செய்தார்களோ, எவ்வாறு மாறு செய்தார்களோ, எந்த அளவு மாறு செய்தார்களோ அதற்கு தக்க செய்வான், அணி அணியாக பிரிச்சுருவான். ஒரு தரம் இருக்கும். இப்போ
ஒரு 100 மார்க் வரவங்களும் இந்த சைடு வாங்க, 50 மார்க் இங்கே வாங்க, 70 மார்க்குன்னா எரிச்சுவாங்க. நிறைய பேர் ஒரே மார்க் வாங்கியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரே தண்டனை பெறக்கூடிய அந்த குற்றவாளிகள் எல்லாம் தனித்தனி அணியாக பிரிக்கப்படுவார்கள். பிரிக்கப்பட்டு அவருக்கு சொல்லப்படும், நரகத்தில் உங்களுக்கு போக வேண்டிய இடம் இது என்று அவருடைய இடத்தை காட்டப்படும். இங்கே தான் இங்கே போகிறீங்க என்று அவருடைய இடத்தை காட்டப்படும். அவர்கள் பார்ப்பாங்க, தான் போக வேண்டிய இடம் இதுதான் என்ற கண்களுக்கு முன்னால் தெரிந்தவுடனே அவர்கள் இதில் தப்புவதற்கு வழியே இல்லையா என்று கதறுவார்கள். கடுமையாக கதறுவாங்க. நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த அஜித் குமார்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு காவலாளியை கூட்டு பிரிச்சாங்க. அடின்னு அடித்தாங்க. ஒரு அளவுக்கு மேலே அடி விழும்போது என்னன்னா இறந்துட்டான். அப்போ இந்த பூமியில் ஒரு மனுஷனை ஒரு அளவுக்கு தான் அடிக்க முடியும். அதுக்கு மேலே அடித்தாலும் செஞ்சிருவான், செத்து போயிடுவான். செத்தவனை அடித்தா அவனுக்கு வலிக்குமா? அவனுக்கு தெரியுமா? தெரியாது. செத்தவனை அடிப்பாங்களா? அடிக்கவும் மாட்டாங்க. ஆனால் நரகத்தில் மரணமே கிடையாது. இதுதான் பிரச்சனைங்க. நரகத்தில் மிகப்பெரிய தண்டனை என்னன்னா மரணம் கிடையாது. எந்த அளவுக்கு பாருங்கள், இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்கிறான். ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸில் போட்டு வேகமாக சயர் நடித்து கொண்டு போகிறாங்க. வாசலில் சொல்லப்படும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எத்தனை கோடியானாலும் பரவாயில்ல காப்பாற்றுக்கணும், எத்தனை கோடியானாலும் பரவாயில்ல காப்பாற்றுக்கன்னு சொல்லப்படும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்படும். ஆனால் மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக கோடிகளை கொடுக்கும் அந்த மனிதன் அவன் நரகத்துக்கு செல்லும் பொழுது சொல்லுவான், எனக்கு உள்ளதை அவ்வளோ தந்துடுவேன், ஒன்றியிலிருந்து விடுதலை வேணும், இல்லை என்றால் நாங்கள் மரணத்தை விடணும், எங்களுக்கு மரணம் வேண்டும் என்பார்கள். இங்கே மரணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கோடியை கொட்டி கொடுத்தவன், கோடி கோடியாக அள்ளி கொடுத்தவன் நரகத்துக்கு போகணுன்னு என்ன செய்வான்? எங்களுக்கு என்ன வேணும்? மரணம்தான் இதோட சிறந்தது, நாங்கள் மரணித்து விடும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லப்படும், இந்த நாளில் உங்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது, உங்களுக்கு வாழ்க்கையும் கிடையாது, இங்கே வாழ போகிறதும் இல்லைங்க. ஆனால் இறந்துருவீங்களா? இறக்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு விதிக்கப்பட்டதெல்லாம் கடுமையான வேதனை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லப்படும். இதுதான் அவனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கும். இந்த உலகத்தில் உயிருக்காக ஓடோடி கொண்டிருந்தவன் எல்லாம் மர்மை நாளில் மரணத்தை கேட்பான். அவனுக்கு மரணம் கிடைக்காது. ஆனால் அவன் மரணத்தை தந்தா நன்றாக இருக்குமே என்று அந்த காவலாளியிடம் கேட்கும் பொழுது அந்த மாணவர்கள் கூறுவார்கள், இல்லை உங்களுக்கு மரணிக்கும் நேரம் முடிந்து விட்டது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யும்? ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பான். என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் பிரிஞ்ச உடனே எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வானவர் ஒரு ஆட்டை ஒன்று பிடிச்சி கொண்டு வருவார். இந்த 2 அணிக்கு மத்தியில் அந்த ஆட்டை அறுப்பார். அந்த ஆடை அறுத்தோடனே என்ன செஞ்சிடும்? இறந்து போகுது. இதை பார்த்தோன்னே என்னமோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வானவர் என்ன செய்வார்? சத்தமாக ஒரு அழைப்பு, ஒரு அறிவிப்பு செய்வார். என்ன தெரியுமா? இங்கே அறுக்கப்பட்டது என்ன தெரியுமா? உங்களுக்கு பூமியில் விதிக்கப்பட்டிருந்த மரணம், இன்று மரணம் மரணித்து விட்டது, இனிமேல் யாருக்குமே மரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வலது பக்கம் திரும்பி சொல்லுவார், சொர்க்கவாசிகளை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இனி மரணமே இல்லைன்னு சொன்னோடனே எல்லோரும் சந்தோஷத்தில் அல்லாஹ் புகழ்வாங்க. அப்படியே இடது பக்கம் திரும்பி நரகவாசிகளை பார்த்து, அறிந்து கொள்ளுங்கள் நரகவாசிகளை, உங்களுக்கு இனி மரணமே இல்லை பாரு. உங்களுக்கு மரணமே இல்லைன்னு என்ன செய்யணும்? சந்தோஷம் தானே படணும். ஆஹா மாட்டிக்கிட்டோமே, இனி மௌத்தே எங்களுக்கு கிடையாதா? மரணமே மரணிச்சிருச்சா? எங்கள் நிலைமை அவ்வளவுதானா? நாங்கள் இழிவடைந்தவர்கள் ஆகிவிட்டோமா? நாங்கள் வேதனைக்குள்ளவர்கள் ஆகிவிட்டோமா? இதிலிருந்து தப்புவதற்கு ஒன்றுமே இல்லையா என்று கூறுவான். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுதான். அந்த நேரத்தில் மனுஷன் நினைப்பான், பூமியில் உள்ள எல்லா சொத்தும் அவனுக்குரியதாக இருந்து அதுபோல 200 பங்கும் அவனுக்கு இருந்தாலும் அத்தனையும் கொடுத்து விட்டு அந்த வேதனையிலிருந்து தப்பிக்கொள்ள எண்ணுவான். ஆனால் அது நடக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். நீங்கள் நமக்கு எவ்வளோ இப்போ நமக்கு இருக்கையில் ரொம்ப கஷ்டமான வேலை என்ன? நம்மளாம் அல்லாஹ்வுக்காண்டி என்னவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் உடச்சி கேட்பேன் உங்கள்கிட்ட, நான் அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்துக்கிட்டு இருக்கோம்? தொழுகையாளிகள் தொழுதுகிட்டு சொன்னால் தப்பு. அது முஸ்லீம் என்பதற்காக தொழுதுகிட்டு இருக்கோம். தொழுதாத்தான் முஸ்லீம். ஒரு முஸ்லீமோட அடையாளம் என்னது தான்? தொழுகை. தொழாமல் தொப்புள் வரைக்கும் தாடி வச்சுதான் பிரயோஜனம் இல்லை. கலட்ட முடியாத பெரிய தொப்பி போட்டு அதில் அப்படியே ஜாலங்கள்லாம் தொங்குனாலும் பிரயோஜனம் இல்லை. தொழுகை என்பது நான் முஸ்லீமாக இருப்பதற்காக செய்கிறேன். இன்றைக்கி நம்மளாம் எப்படி தொழுகிறோம் தெரியுமா? பல பேர்கள் நல்லா தொழுதுகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒர்க்கு டைட்டானோடனே கொஞ்சம் வேலை கஷ்டமாயிருச்சு, எனக்கு வாய்ப்பு இல்லை தொழுதுக்கு. இதை விட பொய்யான விஷயம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை, அடிக்கடி உங்களுக்கு யூரின் போகணும், ஒரு 2 மணி நேரத்துக்கு யூரின் போகணும். என்ன செய்வீங்க?
யாரெல்லாம் பாட்டல் கட்டி விட்டுருக்கோம், யாரெல்லாம் பைய கட்டி மாட்டி விட்டுருக்கோம், வேலை டைட்டு நான் அங்கேயே ஒன்றுக்கு இருந்து கிடையாது சொல்லுறது யார் முடிவு எடுத்தோம்? தொழு போகிறதுக்கு சொல்கிறோமே, ஒன்றுக்கு இருக்க போகிறோம், தம் அடிக்க போகிறோம், சாயா குடிக்க போகிறோம், தெருமுக்கில் நின்று காற்று வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நிற்கிறதுக்கு சிலமாக நிற்கிறதுக்கு போகிறோம், விட்டவங்களை மாலை போட்டு கட்சி தொடங்கிடுவான், அப்படி போய் நிற்பிய காற்று வாங்கிக்கிட்டு எல்லாம் நிற்கிறோம். தொழுக நட்டா ஒருக்கு டைட்டு போகிறோம். அப்போ எவ்வளோ ப்ராடு, எவ்வளோ பொய், தொழ முடியாத அளவுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. நல்ல விலை கிடைக்க நீங்கள் முடியும், உங்களால் முடியும், முயற்சி பண்ணணும். எப்படி முயற்சி பண்ணணும்? நான் எது இருந்தாலும் முஸ்லீமாக நான் அல்லாஹ் சொல்கிறான், குரானில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யா ஈகல்லதின ஆமனு ஈமா கொண்டவர்களே வலா தமுத்துன் ஹக்கத்து காத்தி வலா தமுத்துன்ன இல்லா வனத்து முஸ்லீமுன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டி முறைப்படி அஞ்சுங்க, முஸ்லீமாக இல்லாமல் மரணிச்சிடான்னு சொல்லுவேன். எனவே குறைஞ்ச நிலைமையில் நான் மரணிக்கும் பொழுது ஒரு முஸ்லீமாக இருப்பதற்காகவாதும் நான் என்ன செய்ய போகிறேன்? தொழணும். தொழுதாத்தான் முஸ்லீமு. என்னால் பெரிய போய் போரில் கலந்து கிடக்க வாய்ப்பு இல்லை, அது போச்சு. அள்ளி அள்ளி கொடுப்பதுக்கு என்கிட்ட செல்வம் இல்லை, போச்சு. நான் எல்லாரும் ஓடி ஓடி உதவி செய்வதற்கு பெரிய என்கிட்ட உபகரணிகள்லாம் இல்லை, அது என்கிட்ட இல்லை. ஆனால் இருந்த இடத்துல இருந்து என்னால் என்ன செய்ய முடியும்? தொழுக முடியும். அதை கூட நாம் தொழுகலைன்னு சொன்னால் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை உரிமையை தார்மீக ரீதியாக இழந்து விடுவோம். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பிஸி மேனாக இருந்தாலும் சரி. நீங்கள் கடலுக்கு நம்ம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவைப்பட்டோம், எஸ்பி பட்டணம், எது மீசல்னு சொல்லி மீசல் இருக்குது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 10 கிராமத்துக்கு மேலே யார் தான் இருக்கா? முஸ்லீம்கள் தான் மீனவர்கள். இங்கெல்லாம் இல்லை, அங்கே போகிற மீனவர்கள் யாரும் முஸ்லீம்கள் தான். அதில் தொழிலாளிகள் கடலுக்குள்ளே போய் தொழுவுதாங்க, கடலுக்குள்ளே நின்று தொழுவுதாங்க, அவங்க போட்டில் நின்று தொலைத்தான் செய்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நம்மளை எல்லாம் கரையில் சுகமாக வச்சுருக்கான், இங்கே இன்னும் தொலைமாட்டுக்கும், நேரம் இல்லைங்க, ஒர்க்கிட் ஆகிட்டுருக்கோம், நல்லா விளைய கிடக்க. இப்படி சாக்குப்போக்கு சொல்கிறவங்கெல்லாம் மறுமை நாளையில் அல்லாஹ் விசாரணைக்காக வருகை தரும் பொழுது வானவர்களெல்லாம் அணியணியாக நிற்கும் பொழுது ஈமான் கொண்டவர்களெல்லாம் அப்படியே சஜ்ஜால் விழுவாங்க. இந்த உலகத்தில் ஏமாற்றிக்கிட்டு சாக்குப்போக்கு சொல்லி நம்ம இருந்தோமே, அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆசை வரும். இப்போ நம்ம சஜ்ஜா பண்ண நினைப்பாங்க, குறுக்கு வளையாது நினைப்பாங்க. ஆனால் அப்படித்தான் நிற்பாங்க, அவங்களால சஜ்ஜா பண்ண முடியாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி, ஏன் தெரியுமா உங்களுக்கு இந்த நிலைமை? இவர்கள் பூமியில் வாழும் பொழுது அல்லாஹ்வை சஜ்ஜா செய்வதை மறுத்தார்கள். ஆகையால் இந்த நாளில் அவர்களுக்கு அந்த பெரும்பாக்கியம் கிடையாதுன்ட்டு அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வை பார்த்து விட்டு மறுமை நாளில் அல்லாஹ்வோட வருகைக்கூடிய நேரத்தில் சஜ்ஜா செய்ய முடியாத இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டால் நாம் சொர்க்கத்துக்காக செல்ல முடியும்? கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அங்கே சஜ்ஜா பண்ண முடியலைன்னா ஆட்டம் க்ளோஸ், இனி நரகத்துக்கு தான் போக போகிறோமோ அதுக்கு அங்கே தெளிவாக இருக்கும். விசாரணைக்கு முன்னாலே நமக்கு தெரிஞ்சு போகுது நம்ம யார் என்பது. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இனி வரும் காலத்தில் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளாமல் குறைஞ்சபட்சம் நாம் தொழகணும். மனைவி இருக்கிறவங்க மனைவியை தொலை சொல்லுங்கள், குழந்தைகள் இருக்கவங்க குழந்தையை தொலை சொல்லுங்கள், தாய் தகப்பனோட இருந்தால் அவங்க தொலை சொல்லுங்கள். இதெல்லாம் நாங்கள் தொழுகிட்டு தான் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். உடன் பிறந்தவர்களை ரத்த உறவுகளை போய் ஒரு நாளைக்கு ஒரு முறையாக செஞ்சு தொழுங்க. தொழுதாத்தான் முஸ்லீம். அல்லாஹ் அதை வைத்து தான் அடையாளம் மறுமை நாளிலே படுத்துவான். ஆகிய தொழவில்லை என்றால் பெருமை எடுத்து ஒரு லிஸ்ட்டோடு சென்றுவோம், இழிவுபட்டவங்களுடைய பட்டியலில் சேர்த்து விடுவோம். அல்லாஹ் மறுமை நாளில் கடுமையான வேதனைக்கு ஆளாயிரம் என்று நாம் சொந்த பந்தற்காக சொல்லக்கூடிய இடத்துல சொன்னால் அல்லாஹ் கோடி நான் தொழுகிறேன், குறைஞ்சி போச்சு, என்னால் ஒன்றும் ஏறாது, தொழுகையே நான் ஏவிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வரம் பண்ண தயாராக இருக்கும்? கடந்த போன ஜும்மா வரைக்கும் எத்தனை பேருக்கு நம்ம தொழுகை ஏவிருக்கோம்? நான் வெளியில் ரோட்டிலலாம் சொல்லலை, நம்ம குடும்பத்துக்குள்ளே. அப்போ நாம் என்ன கணக்கில் இருக்கிறோம், எதை சாதிக்க இருக்கிறோம் இந்த பூமியில்? அன்புக்குரியவரே, இப்பொழுது ஒன்று கெட்டு போயிடவில்லை, நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழாதவங்க கரெக்டான முறையில் தொழுகை எடுங்க. இல்லை என்றால் இந்த பூமியில் நீங்கள் பாரமாக இருப்பீர்கள். மறுமை நாளிலே கேடுகட்ட குப்பைகளை விட நாம் மதிப்பில்லாத ஒரு மோசமான பிறவிகளாக மறுமை நாளிலே எழுப்பப்படும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டியவனாக நான் முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட
இஸ்லாம் என்னும் உயரிய மார்க்கத்தில் அல்லாஹ்வின் அருளுக்குரிய வழியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். யார் இதை சரியாக பயன்படுத்தி கொள்வார்களோ அவர்கள் மறுமையிலே வெற்றியாளர்கள். நான் இருக்கிற முதல்ல நான் சொன்னது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்லாம் சொல்லலை. குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுங்கன்னு சொன்னேன். சஹாபாக்களோட நிலைமை பாருங்கள், எப்படிலாம் அவங்க தொழுவாங்க. இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ நம்மளில் 2 அணியாக பிரிக்கலாம் முஸ்லீம்களை. எப்படி பிரிக்கலாம்? தொழுகிற முஸ்லீமு, தொழாத முஸ்லீமு. இப்போ அல்லாஹ்வோட தூர் இருக்கும்போது எத்தனை ஜமாத்து இருந்துச்சு, எத்தனை கொடி இருந்துச்சு, ஒரு கட்சிக்கு எத்தனை கிளைகள் இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. ஒரே ஜமாத்து, ஒரே பள்ளிவாசல். மஸ்ஜிது நபவி இன்று இருக்க அல்லாஹ்வோட தூதர் இருந்த வீட்டில் அடக்கியிருக்கப்பட்டிருக்க அந்த பள்ளி தான் ஒரு ஜமாத்து தான் இருந்தது. அதுக்கு ஒரு தலைவர் தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் இருந்த முஸ்லீம்களை எப்படி பிரிக்க முடியாது? தொழு முஸ்லீம், தொழாத முஸ்லீம் பிரிக்க முடியாது. ஏன்னா முஸ்லீம் என்றால் தொழுவான். ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க இருட்டுக்குள்ளன்னு தொழுகிறாங்க. மக்காவில் நடக்கிற சம்பவம். ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க இருட்டுக்குள்ளே நின்று பயந்து தொழுகிறாங்க. ஒரு மக்கத்துக்கு ஆவி பார்த்து விட்டு அபுஜெயல்கிட்ட போய் சொல்கிறான், ஹப்பாப் வந்து தொழுதுகிட்டு இருக்கிறாரு, அவரை கொண்டாங்க. அவங்க கொண்டு வந்தோடனே, நீ என்ன தொழுகிற, முஸ்லீம் ஆகிட்டியோ? அபுஜெயலுக்கு தெரிஞ்சிருக்குங்க, நமக்கு தெரியலை. இது அதுக்கு அப்படி தான் சொல்கிறேன். அபுஜெயலுக்கு தெரியுது. என்ன தெரியுது? தொழுதா தான் முஸ்லீம். யாருக்கு தெரியுது? அபுஜெயலுக்கு தெரியுது, நமக்கு தெரியலை. கேட்குறான், நீ என்ன தொழுறியாம, நீ முஸ்லீம் ஆகிட்டியோ அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. ஆமாம், முஸ்லீம் ஆகிட்டேன். நீ முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவு தைரியம் வந்துருச்சோ, உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ரெண்டு கூட்டிகிட்டு போய் அவரை கட்டி வைத்து மயக்கும் வரும் நிலைக்கு அடிக்கிறாங்க. இப்போ அப்படியே விட்டுருங்க. நம்மளில் யாரெல்லாம் தொழும்போது தூக்கிட்டு போய் தொழுதுக்கோண்டி அடித்தாங்க. அதனால நான் தொழலை. நான் தொழுதேன். எங்கள் ஊரில் 4-5 பேர் தூக்கிட்டு போயிருந்தேன், ஒரு மரத்தில் கட்டி வச்சு அடின்னு அடித்து மயக்கம் போட்டு வந்துட்டேன். அதனால தொழுகை விட்டுட்டேன். நான் அல்லாட்ட அப்படி சொல்லிடுவேன். முடியுமா? என்ன கேடு நமக்கு தொழாம இருக்க? என்ன கேடு? அவரை தொழுதுக்காக வேண்டி அடிக்காங்க. அடித்து மயக்கமாகி உடம்பெல்லாம் கீறி அவரை உடம்பெல்லாம் ரத்த களரியாக்கி விடுறாங்க. அல்லாஹ்வின் தூதரை சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, வேதனை தாங்க முடியலை, எங்களால் தாங்க முடியலை, எங்கள் சதைகள் மட்டும் வலிக்கலை, எங்களுடைய எலும்புகளும் வலிக்கிறேன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு செய்யப்பட்ட சோதனையை போலெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சா? அவர்கள் 2 கூறுகளாக பிளக்கப்பட்டார்கள், இரும்பு சிப்புகளால் கிளறப்பட்டார்கள், கீறப்பட்டார்கள். அப்படியெல்லாம் உங்களுக்கு வரலையே, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, பொறுமை செய்யுங்கள், அல்லாஹ் உதவி செய்வான். இதெல்லாம் நடந்த சம்பவம், தொழுகையை ஒட்டி நடந்த சம்பவம். நமக்கு என்னங்க நடந்துருச்சு? என்ன நடந்துருச்சு? என்ன இருமாப்பில் நம்ம தொழக்கூட முடியாமல் இருக்கிறோம்? தொழக்கூட முடியாமல் எப்படி இருக்கிறோம்? எப்படி முடியுது? எப்படி சாத்தியம்? ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு தொழுவை எடுத்துருவாங்க, அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே சூரியன் உச்சிக்கு வந்து என்ன செய்யும், அதுக்கப்புறம் சாஞ்சு அசரில் என்ன செய்யும், அப்படியே மேக்கப் போய் கடற மாதிரி மகரிப்பில் காணா போயிடும். அது மாதிரி இவங்க தொழ ஆரம்பித்து 1 வாரத்துக்குள்ளே எங்கே போயிடுவாங்க, இஷா தொழுட்டு அப்படியே இருட்டுக்குள்ளே காணா போயிடுவாங்க. முடிஞ்ச வச்சு ஏதோ ஒரு பிரச்சனையில் வருவாங்க தொழுதுக்கு. அல்ல அருள் செய்யிட்டு பிரச்சனை தொலைத்தானே வராங்க. ஆனால் அந்த பிரச்சனை அப்படியே அல்ல லேசாக ராகத்தாக்குறான். ரைட், இனிமேல் நான் தொலை வேண்டாம், நான் பிஸி. எல்லாம் விளைஞ்சிக்கிடணும். ஒவ்வொரு நாள் நம்ம போத நமக்கு யூரின், அதுக்கே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறது, நீங்கள் கழிக்கும் சிறுநீர் உங்களை விட்டு போகுத, அது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னா போகாது. இது அப்பன் சொல்லும்போது என்ன கிடையாது, டாய்லெட் சென்டர்லாம் கிடையாது, கிட்னி ஃபெயிலியர் யாரும் சகாபாக்களில் இல்லை. அப்போவே சொன்னாங்க, ஒன்றுக்கு ஒழுங்காக போகலன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருப்பா, அது அல்லாஹ்வோட அருள்னாங்க. அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துனாங்க. பசி வந்தால் அல்லாஹ்வுடைய அருள், அதுக்கு உணவு கிடைத்தால் அல்லாஹ்வுடைய அருள், அது செரிமானமானால் அல்லாஹ்வுடைய அருள், சரித்தது வெளியேற வேண்டால் அல்லாஹ்வின் அருள். இதெல்லாம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? நம்ம என்ன நினைச்சோம், சாப்பிட்டா வெளியே தானே போவோம், தண்ணி குடிச்சா நீர் வெளியில் தானே ஏறனுக்கு இல்லை. நிறுத்தி விட்டால் ரப்புல் ஆலமீன் 3 நாள் ஒன்றுக்கு போகிறோம், வயிறு வீங்கிறோம். அப்புறம் என்ன செய்வோம், 108 கொண்டு குளுக்கோஸை போட்டு ஏற்றி 3 கல்
உள்ளே இருக்குது, ஒட்டச்சி எடுக்குவா அடித்து எடுக்குவான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் நம்மள்கிட்ட. அதோட சரி முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு? பொண்ணுக்கு இருந்தால் ராகத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ நமக்கு தெரியலை இது அல்லாஹ் அனுமதி போன்று நடக்க தெரியல. அதனால் அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு சிறுநீர் வெளியேறுவதும் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டாடக்கூடிய அல்லாஹ்வின் அருள், அதற்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அதை பற்றி நீங்கள் கேட்கப்படுங்கன்னு சொன்னாங்க. நமக்கு என்ன குறை? அல்லாஹ் பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கிறோம். நாம் எப்படி இல்லை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இல்லை என்பது தான் வேதனைக்குரிய விஷயமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆகையால் இனி வரும் காலத்திலாவது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவர்களாக ஆகிவிட அன்புக்குரியவர்களே. இல்லை என்று சொன்னால் நாம் நமது மரண வேலை நெருங்கிவிட்டால் நம்மால் எதுவுமே செய்ய இயலாது. நம்மால் எதுவுமே செய்ய இயலாது. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய தெரியுமா? ட்ரெஸ் போடும்போது பட்டனை நான் போடுறேன், இதை நான் தான் கழட்டுவேனா வேறு யாரும் கழட்டுவாங்களான்னு யோசிக்கணும். நடக்கா இல்லையா? நல்ல ட்ரெஸ் பண்ணி அழகாக வாரோம், மௌத்தாயிருந்தோம். யாருக்கு என்னுடைய சட்டை யாரை கழட்டுவா? உங்களில் சில பேர் தான் கழட்ட போறியா? கழட்ட முடியல என்ன செய்வீங்க? நல்ல சட்டை அப்படியே எடுத்துடுறது இல்லை, கத்தரிக்கோல் போட்டு வெட்டி 2 பீஸாக்கி இடது பக்கம் ஒருத்தர் எடுத்துகிட்டு போவார், வடது பக்கம் எடுத்துகிட்டு போவார். 2 கையும் 2 பக்கம் போயிடும், பாடி மட்டும் நடுமத்தியில் கிடக்கும். எவ்வளோ நேரமாகும் இது நடப்பதற்கு? எவ்வளோ நேரமாகும்? எந்த நிமிடமும் மலக்குள் மௌத் வரை தந்து விட்டால் அந்த நிமிடம் தான் இறுதி நிமிடம். அவரிடம் அவகாசம் கேட்க முடியாத. ஆனால் இப்போ இருக்கிற நேரத்தில் எப்படி இருக்கிறோம்? இதுக்கடுத்து அந்த வேலை, அதுக்கடுத்து அந்த வேலை, இதுக்கடுத்து இந்த வேலை, வேலைகள் அடித்து கொண்டு போய்கிட்டோம். எங்கே வேலைகள்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லல. என்ன செய்தாலும் என்ன செய்யணும்? தொழுகையாளியாக அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறவர்களாக இல்லை என்று சொன்னால் நாம் இந்த பூமியில் வாழுவது அர்த்தமற்றதாக ஆகிவிடும். அன்புக்குரியவர்களே, காஃபிர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்று அல்லாஹ் சொன்னது என்ன சொன்னாங்க? சுன்னத் பண்ணதை சொல்லலை. ஏன் சொன்னாங்க? தொழுகை தான் சொன்னாங்க. சுன்னத்தை எப்போ தான் இருந்து வருது? இப்ராஹிம் நபிகிட்ட இருந்து ஆரம்பிக்க. அதுக்கு முன்னால் நபிமார்கள் என்ன இல்லை, சுன்னத்து பண்ணலை. இன்னைக்கு யூதர்கள் சுன்னத் பண்ணுறாங்க. உலகத்தில் பிரபலியங்கள் எல்லாருமே சுன்னத்து பண்ணுறாங்க. சுன்னத்தின் அடிப்படையில் இல்லை, சுகாதாரத்திற்காண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம். அவங்களுக்கு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்ய முடியாது? முஸ்லீம் என்ற அடையாளமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா தப்பாயிருப்போம். இன்றைக்கி தாடியை நம்ம ஒரு இடத்துல நம்ம மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை பூரா ஏமாத்துறதுக்கு அவ்வளோ பேர் தாடி வைக்கான். நம்ம பசங்க மட்டும்தான் வெள்ளி செயின் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போது எல்லாரும் வெள்ளி செயின் போட ஆரம்பிச்சுட்டான், தாடி வைக்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம எவ்வளோ போலியானவர்களுக்கு இதெல்லாம் அடையாளம். ஏன்னா முஸ்லீம்னா தாடி இருக்குது, வெள்ளி செயின் போட்டிருக்கோம், நான் தொழலாம் பரவாயில்ல, இது முஸ்லீம்னு அடையாளம் நெஞ்சில் பற்றிட்டு இருந்தான். ஒன்னோட அழகாக தாடி வச்சுருக்காம்பா, ஒன்னோட அழகாக காய்ச்சல் போட்டிருக்கேன். நேற்று 2 சகோதரர்கள் பார்த்தேன், நான் முஸ்லீம் சகோதரர்கள். நல்ல கழுத்தில் வெள்ளி செயின் போட்டிருக்காங்க, கையில் அழகாக காப்பு போட்டிருக்காங்க. அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு கடைசி விசாரிக்கிறப்போ வேறு சகோதரர் கண்டே பிடிச்ச முடியாது. அப்போ நம்ம பிள்ளைகளை என்னத்துக்காகும்? அப்போ நீங்கள் இந்த மாதிரி அடையாளங்களை வச்சுட்டுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த ரசூல் ஸல்லல்லாஹு வெள்ளி செயின் போட்டிருந்தாங்களா? வெள்ளி மோதிரம் 3 நாள் போட்டுட்டு கழட்டி வச்சுட்டாங்க. 3 நாள் தான் போட்டதாக செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் முத்திரைக்காக பயன்படுத்தி எடுப்பாங்க, இந்த மையில் துவைப்பாங்க, முத்திரை ஊற்றுவாங்க, டப்பா இருக்கும் அடைச்சி வச்சுருவாங்க. அவங்க தங்க மோதிரம் போட்டிருந்த நாள் தான் அதிகம். அவங்க தங்க மோதிரம் போட்டிருந்தனால தான் அதிகம். அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே கலட்டிட்டு சொன்னாங்க, நான் என்னுடைய சமுதாயத்துக்கு ஆண் மக்களுக்கு தங்கத்தை ஹராமாக்குகின்றேன், அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொன்னாங்க. ஒரு சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? சஹாபாக்கள் நிறைய பேர் கலட்டி மோதிரத்தை பள்ளியாசலுக்குள்ளே வீசிட்டாங்க. அவர் சொன்ன எடுத்துகிட்டு போங்கப்பா, வேறு எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இல்லை, நாங்கள் தொடமாட்டோம், நாங்கள் தொடமாட்டோம், அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாங்க. இன்றைக்கி நமக்கு நிலைமை, கல்யாணத்தில் தான் பொண்ணு வீட்டிலேருந்து தங்க மோதிரம் போட்டு களிமாவும் சொல்லி கொடுக்காங்க, கையில் தங்க மோதிரம் போடுவாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், இன்னும் கல்யாணத்துக்கு போயிருக்க ஆச்சரியமாக இருக்குது, மாப்பிள்ளை களிமா சொல்லி கொடுக்காங்கண்ணா. அவரை பற்றி சிலாத்துக்கு வந்திருப்பார். ஆனால் மாப்பிள்ளைக்கு எதுக்குடா அஷூது இல்லா அந்த இடத்துல சொல்லி கொடுத்துட்ருக்கியா? சொல்லிக் கொடுக்கியா? கையில் எதுக்கு மோதிரம் போடுத? பொண்ணு வீட்டிலேருந்து வாட்சியை வாங்கி போடுத? போட்டிருக்க சட்டி உள்ளாட வெளியாட எல்லாம் பொண்ணு வீட்டில் வாங்கி கொடுத்தது. ஆனால் வாயில் இவங்க என்ன சொல்லிக் கொடுக்காங்க? களிமா சொல்லிக் கொடுங்க. என்னடா நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா நீங்கள்? ஏன் மெண்டல் மெண்டலுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கா? நடத்தி வைக்கணும் மெண்டலு, அது கல்யாணம் பண்ணுறோன்னு மெண்டலா? என்ன கொடுமை இது? யாருக்கு என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலை, ஒன்றுமே புரியலை. அது மாதிரி பொண்ணு வீட்டு செலவில் சாப்பாடு வச்சாங்க. மைக்கேல் சொல்ல வலிமா விருந்தில் எல்லோரும் கலந்து கொடுங்கண்ணா. வலிமா விருந்து இல்லைப்பா, களிமா விருந்து. மாப்பிள்ளை இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தார், அதுக்கு பொண்ணு வீட்டில் போட்ட பிச்சை அது, அதனால் களிமா விருந்து. அது
வலிமா விருந்துனா மாப்பிள்ளை சம்பாத்தியத்தில் ஒரு முஸ்லீமாக இருந்து கொடுக்குறதா தான் வலிமா விருந்து. இன்னும் நடக்கு நம்ம சுற்றி வேறு ஒன்றுமே இல்லைங்க. இவ்வளோ அதிகமாக பேச ஒன்றுமே இல்லை. இஸ்லாத்தை முறையாக படிக்கணும். நம்ம பழக்கமான இடத்துக்கு வந்துட்டேனா இஸ்லாத்தை முறையாக படிக்கலை, அந்த முயற்சி எடுக்கலை. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் தேடி தேடி போய் அல்லாஹ் தூதரத்தில் இஸ்லாத்தை கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தேடி தேடி போய் இஸ்லாத்தை கேட்டாங்க. ஒரு கிராமத்திலேருந்து ஒரு மனிதர் வருகிறார். நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், என்ன செய்யணும்னாரு. நீ களிமா சொல்லுங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, களிமா சொல்லுங்க. களிமா சொல்கிறார். அடுத்த ஒரு கேள்வி, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்கள். நல்லா இது கொஞ்சம் முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அது வரைக்கும் காஃபிராக இருந்த ஒரு மனிதர் முஸ்லீமான உடனே கேட்குற முதல் கேள்வி, நான் முஸ்லீம் ஆகிட்டேன், நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. என்றைக்காவது நம்ம வாயிலேருந்து வார்த்தை வந்திருக்கா? முஸ்லீமாக இருக்கேன், நான் ஆகிட்டேன் முஸ்லீம், நான் என்ன செய்யணும் யாருக்கா வந்திருக்கா? கேட்டார். அல்ல சொல்ல, உன் மீது 5 வேளை தொழுகை கடமையாகிறது, உன் மீது பொருளாதார நிவர்த்தி வரும்போது ஜக்காத்து கடமையாகிறது, உனக்கு சக்திக்குட்பட்டால் நீ வந்து வானில் ஒரு முறை என்ன செஞ்சிரு, ஹஜ் பண்ணிரு, நீ இருக்கும் காலத்தில் உன்னை நோக்கி ரமலான் மாதம் வந்தால் நீ அடைந்து விட்டால் நோம்பு நூற்று விடு என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் இதை தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா செய்யணுமான்னு கேட்டார். மறுபடியும் கேட்குறாரு எல்லா தூரத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ தான் சரியாக சொன்னார். அதை ஏஞ்சின்னு சொல்கிறார். பள்ளியாசல்ல மஸ்ஜித் நபவியில் சொல்கிறார், நான் இதை விட கூடுதலாக எதுவும் செய்ய மாட்டேன், இதை நான் சொன்னதை விட்டு குறைக்கவும் மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு போகிறார். அவர் பள்ளி விட்டு வெளியேறணுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு, நல்ல தோழர்களே அவர் நல்லா கவனிங்க, இவர் நம்ம முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார், இதை விட நான் கூடுதலும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொன்னதை நான் வந்து குறைச்சி விட்டுறவும் மாட்டேன்னு சொன்னாரா. இவர் இப்படியே செய்து விட்டால் இவர் தான் சொர்க்கவாசி, இவர் நாளை நீங்கள் சொர்க்கத்தில் காணலாம். இது எவ்வளோ ஒரு செய்தி இருக்குது, எவ்வளோ ஒரு படிப்பினை இருக்குது நமக்கு. அது வரைக்கும் இஸ்லாம்னு என்னன்னு தெரியாத ஒரு மனிதர் வந்து களிமா சொன்னோன்னா முதல் கேள்வி, நான் முஸ்லீமாட்ட என்ன செய்யணும் கேட்குறாரு. கடமைகள் சொல்லப்படுது, கண்டிப்பாக செய்வேங்காரு, உத்தரவாதம் கொடுக்காரு, உறுதிமொழி கொடுக்காரு, என்ன பண்ணுவேன் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு செஞ்சுட்டு போயிருந்தார். நாமெல்லாம் யார், எதை சாதித்து கொண்டிருக்கின்றோம்? முஸ்லீம் என்பதற்கு நாம் எதை இதுவரைக்கு ஆதாரமாக திரட்டி இருக்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம இதே நிலையில் இருந்தால் நாம் செய்த தவறுக்கு சேர்த்து நம்மளுடைய வாரிசுகள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா நமக்கு ஈமான் என்னன்னு தெரியல, இஸ்லாம் என்னன்னு தெரியல, பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம்? எனக்கு நீச்சல் தெரியாது, என் பிள்ளை நீச்சல் தெரியாமல் தான் விட்டுட்டு போவேன். அதே கதை தான் இது. நமக்கு தெரியலை, இஸ்லாமே தெரியலை, முஸ்லீம் என்ற போர்வையில் அந்த மகளாக்களில் குடியிருந்து சொந்த வீடோ வாடகை வீடோ அந்த மகளாக்களில் இருக்கக்கூடிய கறிக்கடைகளில் வாரத்துக்கு ஒரு 2 டைம் கறி வாங்கிக்கிட்டு முஸ்லீம் என்றே வாழுதோம், கல்யாணத்தில் கலந்துக்கிடுவோம், மையத்தில் கலந்துக்கிடுவோம், ஆனால் எதுவுமே நமக்கு தெரியாது. இதெல்லாம் கலந்துக்கிட்டு முஸ்லீம் சொன்னால் அல்லாட்ட போய் நம்ம போய் ரப்பே, நான் மவுத்து வீட்டுக்கெல்லாம் போனேன், கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனேன், அந்த பிஸ்மி சொல்லி அடுத்த கறிக்கடையெல்லாம் வாங்கினேன்னு சொல்லி இதெல்லாம் முஸ்லீமுக்கு கடையிலாமல் இருக்குமா? ஒன்றே ஒன்று தான், ஈமான் தான். அல்லாஹ் நம்மை பார்ப்பது உள்ளத்தை தான், உடையும் உருவத்தையும் இல்லை. குர்ஆன் வசனமும் இருக்குது நேரடியாக, ஹதீஸும் இருக்கிறது நேரடியாக. அல்லாஹ் நாளை மர்ம நாளிலே உங்கள் உருவங்களையோ உங்களது உடைகளையோ தோற்றங்களையும் பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளத்தில் என்ன இருக்குது? அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ்விடத்தில் நம்மை ஒரு முஸ்லீம் என்றும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவன் என்றும் நம்மை சாட்சி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், அந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை மீண்டும் உங்கள் சிந்தனைக்கு விட்டு நிறைவு செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை செய்தியாக கேட்டுக்கொண்டோமோ பகிர்ந்து கொண்டோமோ வாரந்தோறும் கடந்து போகின்ற ஜும்மா மாதிரி இல்லாமல் இதில் சொல்லப்பட்ட செய்திகளை நீங்கள் மனதிலே அசை போட்டு தொழுகை இல்லாதவர்கள் தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாமல் தொழுகை எடுத்து விடுங்கள். தொழுகை ஒன்றுதான் நாளைக்கு உங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தினுடைய திறவுகோல் என்று அல்லாஹ் கொடுத்து சொல்கிறாங்க. இந்த ஊரில் சாவி காணா போனால் டூப்ளிகேட் சாவி போடலாம், இல்லை அடுத்த வீட்டுக்கு சாவி இல்லாமல் செவரறி வைக்கலாம். சொர்க்கத்தில் அதெல்லாம் நடக்காது. முறையான ஒரே ஒரு சாவி அது தொழுகை தான். அது இருந்தால் தான் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும். அதில் பெற்றுக்கொள்ளாதவரை நாம் மறுமையில் வெற்றியடைந்தவர்களாக ஆக முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு வலியுறுத்தியவனாக இருக்கக்கூடிய தருவையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்ட ஆன்மாக நம்மை ஆக்கியருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி ஜும்மா 2வது ஜும்மா. இந்த ஜும்மாவுடைய வசூல் கண்மணி மாசாக்கு நம்ம மாதம் மாதம் கொடுக்குறோம். எனவே இந்த ஜும்மா வசூலும் அவங்களுக்கு தான் போகுது. அதை மனதில் வைத்து உங்களுடைய பங்களிப்புகளை தாராளமாக